குறவஞ்சி. இப்போ குறவஞ்சி அப்படிங்கிற அந்த இலக்கிய வகை எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, தொல்காப்பியத்திலே அதுக்கான அடிப்படை இலக்கணத்தை சொல்லியிருக்காருங்க. கட்டினும் கலங்கினும் வெறியென இருவரும் ஒட்டிய திறத்தார் செய்திக் கண்ணும் அப்படிங்கிற அந்த வரிகள் குறவஞ்சி இலக்கியத்தை உணர்த்துது அப்படின்னு முன்னாடியே நம்ம அறிமுகத்திலே பார்த்துருக்கோம். சிற்றிலக்கிய அறிமுகத்திலே இந்த வரிகளை நம்ம அட்டவணையில் பார்த்தோம். இப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போது பழம் தமிழர்கள் என்ன செஞ்சிருக்கு, காதலில் ஈடுபடக்கூடிய காதலியின் துயரத்திற்கு உண்மை காரணம் அறியாத தாயும் செவிலி தாயும், ஏன்னா தன்னுடைய மகளினுடைய ஏதோ ஒரு சோர்வான நிலைக்கு உண்மை காரணம் தெரியாமல் கட்டு கலங்கு வெறியாட்டு ஆகிய அந்த 3 அந்த நிகழ்வுகளை கொண்டு அந்த தலைவியினுடைய அந்த சோர்வுக்கான காரணம் அறியறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தொல்காப்பியம் உணர்த்துதுங்க. அதான் கட்டினும் கலங்கினும் வெறியென இருவரும் ஒட்டிய திறத்தார் செய்தி கண்ணும். அப்போது அது கட்டு கலங்குனா அந்த வெறியாட்டுதல், சாமியார்கிட்ட வாக்கு கேட்போம் இல்லைங்களா, அது கலங்குங்கிற அந்த இந்த பலவரணை, இந்த தாயக்கொட்டை அதெல்லாம் உருட்டி சொல்லக்கூடிய அந்த ஜோசியம் பார்க்குறது, இதை தான் உணர்த்துது. அப்போ அதனுடைய தாக்கம் எங்கன்னா கலம்பகத்தில் குரம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்குது. அப்போ குரம் கலம்பக உறுப்பான குரத்துக்கு என்னதுங்க, தலைவன் உலா வருவான். அப்போ அந்த தலைவியானவள் அதை பார்த்து மயக்க உற்று காதல் கொள்வதாக அடிப்படை இலக்கணம் அதுக்கு அமையுது. ஸோ அப்போது அந்த மாதிரி குரம் அப்படிங்கிறது தான் குறவஞ்சி. அப்போ இந்த குறவஞ்சி இலக்கியத்தை முதல்ல தனி இலக்கியமாக படைத்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா திரிகூடராசப்ப கவிராயர். அப்போ அவரே இந்த குறவஞ்சி இலக்கியத்திற்கு தோற்றுனராக அமைகிறார். அப்போ குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற அந்த நூல்தாம் குறவஞ்சி இலக்கியத்திற்கு திரிகூடராசப்ப கவிராயர் தான் என்னதுங்க தோற்றுனர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அது வளர்ச்சி அடைந்த நிலைதான் பாட்டியல் நூல்கள் ஒவ்வொரு சிற்றிலக்கியத்திற்கும் அடிப்படை இலக்கணங்களை வரையறுக்குது. அது ஒவ்வொன்றும் சின்ன சின்ன வேறுபாடுகளோடையோ அல்லது எல்லாமே ஒரே மாதிரியோடையோ அடிப்படை இலக்கணத்தை வரையறுக்குது. அப்போ பாட்டியல் நூலார் வகுத்த 96 வகை சிற்றிலக்கியங்களில் இலக்கணம் கூறாத இலக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குறவஞ்சி தாங்க. அதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, குறத்திப்பாட்டு என்ற சிற்றிலக்கியத்திற்கு இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. அப்போ குறவஞ்சின்னு நேரடியாக சொல்லலை அப்படின்னாலும் குறத்திப்பாட்டு அப்படிங்கிற அந்த தலைப்பில் சிற்றிலக்கியத்திற்கான இலக்கணம் அது கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இதில் கூறப்பட்ட பாட்டியல் நூல் பார்த்திங்கன்னா 12 பாட்டியல். அதான் பாருங்கள், இறப்பு நிகழ்வெதிர் என்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டு. அப்போ 3 காலங்களையும் குறியாக சொல்லக்கூடிய அந்த இலக்கிய வகைதான் குறத்திப்பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதான் சொல்கிறாங்க, இறப்பு நிகழ்வு எதிர்வு என்ற முக்கால செய்திகளை கூறுவதாக இந்த குறத்திப்பாட்டினுடைய இலக்கணத்தை 12 பாட்டியல் தெளிவாக விளக்குதுங்க. குறத்திப்பாட்டும் அதனோற்றன்ன அப்படின்னு சொல்லுதுங்க. அதாவது உலத்திப்பாட்டை போல, இதுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்குங்க, அது என்னென்னா உலத்திப்பாட்டுக்கான அந்த இலக்கணத்தை சொல்லும். அது என்னதுங்கன்னா 10 செய்யுள்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறதுங்க. உலத்திப்பாட்டு 10 செய்யுளால் பாடப்படும்னு. அப்போ குறத்திப்பாட்டும் அதற்றோர் என்ன அப்படின்னா உலத்திப்பாட்டை போன்றே 10 செய்யுள்களால், அதான் ஈரைந்து உலத்திப்பாட்டே சொல்லுவாங்க. இதான் அந்த பாடல் வரிங்க, ஈரைந்து உலத்திப்பாட்டு அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த 10 செய்யுள்களால் ஆனது போல் இந்த குறத்திப்பாட்டும் 10 செயல்களால் ஆகும் அப்படின்னு 12 பாட்டியல் இலக்கணம் வரையறுக்குது. இந்த 2 நூற்பாவும் எதை உணர்த்துது அப்படின்னா குறத்திப்பாட்டுக்கான இலக்கணங்களை உணர்த்துதுங்க. அப்போது குறத்திப்பாட்டு 10 செயல்களால் ஆனது என இலக்கணம் வகுத்த பாட்டியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 பாட்டியல். ஏன்னா அது உலத்திப்பாட்டுக்கான இலக்கணத்தை முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதன் காரணமாக குறத்திப்பாட்டும் அதற்றோர் என்ன அதை போலேயே 10 பாடல்களால் ஆகும் அப்படிங்கிற செய்தியை இங்கே நம்ம பதிவு செய்கிறோம்.
அப்ப இலக்கியங்கள்ல இந்த குறத்தி குறி சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னா, "அகவன் மகளே" அப்படின்னு குறுந்தொகை பாடல் ஔவையார் பாடுறாருங்க. "அகவன் மகளே" அப்படிங்கிற சொல்லால அந்த குறத்திய சொல்லப்படுதுங்க. அப்ப அந்த பாட்டு என்ன அப்படின்னா, "அகவன் மகளே அகவன் மகளே மணவுகோட் பண்ண நன்னெடும் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவன் திறம் நன்மலை நாடன் குன்றினது சில்வளை செறிவித்த பாட்டே." சரி, இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இலக்கியங்களில் எங்கே இருக்குது, உங்கள் மெட்டியில் 3 வரி தான் இருக்கும், அடுத்தது தேவையில்லைங்க. அப்போ அந்த இலக்கியங்களில் குறுந்தொகையில் ஔவையார் வந்து அகவன் மகள் அப்படிங்கிற பெயரில் இந்த குறத்தியை அழைக்கிறாங்க. இந்த அகவன் மகள்னா குறி சொல்லும் பெண். அப்போ மணவுகோட் பண்ண நன்னெடும் கூந்தல், அப்போ அது சங்கு சொல்கிறாங்க. சங்கு மணிகள் கோர்த்தது போல நீண்ட அந்த நல்ல நரைமுடியை உடைய கூந்தலை உடைய அந்த குறி சொல்லக்கூடிய பெண்ணே, அந்த அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே, நீ சொல்லு, இன்னும் செய்திய சொல்லு. அவன் திறம், அப்போ அவனுடைய, அவன்னா இங்கே தலைவனுடைய சிறப்புகளை சொல்லுவா குறி சொல்லி. அதான் நன்மலை நாடன், ஆனால் அந்த மலை நாட்டு தலைவனுடைய குறிய சொல்லு. அதை குன்றினது சில்வளை சொருவித்த பாட்டே. என்ன சில்வளைன்னா, அவள் அந்த தலைவனை நினைத்து அவனுடைய கைகளானது மலிந்து அவளுடைய வளையலானது கலண்டு வருதுன்னு சொல்கிறான். வளையல்கள் கலந்து அதை செறிவித்த, மீண்டும் கையில் இறுக்கமாக அதை அணிய செய்யும்படி அவள் வந்து அந்த நம்பிக்கை கொள்ளும் அளவுக்கு நீ வந்து குறிய சொல்லு அப்படின்னு அது செய்தி, இலக்கிய செய்தி போகுதுங்க. இப்போ இதில் என்ன நமக்கு வினா அப்படின்னா, குறுந்தொகையில் குறத்தியை ஔவையார் என்ன சொல்கிறாருங்க, அகவன் மகளே அப்படிங்கிற அந்த சொற்களால் அழைக்கிறாங்க. அப்போ சங்க இலக்கியமும் தொல்காப்பியமும் இந்த குறி சொல்லக்கூடிய அந்த நபர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம இங்கே வந்து உணர்த்துகிறோம். அப்போ அந்த செய்தி தான் பிற்காலங்களில் குறம் அப்படின்னும், அடுத்து அது குறத்தி பாட்டு அப்படின்னு சொல்லும், இறுதியாக குறவஞ்சி அப்படிங்கிற அந்த இலக்கிய வளர்ச்சியானது பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோங்க. இப்போ முதல் குறவஞ்சி இலக்கியம் அப்படின்னா குற்றால குறவஞ்சி, அதாவது திருக்குற்றால குறவஞ்சி சொல்லுவாங்க. இது திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதினார். அவர் தான் இந்த குறவஞ்சி இலக்கியத்தினுடைய தோற்றுனராக இருக்கிறார்.